முன்பு ஒரு காலத்துல இஸ்ரேல் நாட்டில் ஒருத்தர் மன்னராட்சி பண்ற கொடுமையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களை எல்லாம் மன்னருக்கு எதிராக கிளப்பி விட்டதுனால மக்கள் மத்தியிலேயே அவரை கொடூரமா அடிச்சு சிலுவையில ஏற்றி கொன்னாங்க. பின்னர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி அவர் பேர்லேயே ஒரு மதத்தை ஆரம்பிச்சு அவர் உயிரோடு இருந்தப்ப சொன்ன நல்ல விஷயங்களை எல்லாம் புக்கா எழுதி வச்சாங்க. அப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனுஷங்களால் எழுதப்பட்ட ஒரு புனித நூல் தான் பைபிள். அந்த புக்கில் முதல் கதையாக கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனார் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த கடவுள் செத்து போனவர் இல்லை, வேற ஒருத்தர். அவர் 7 நாளைக்கு 7 விதம் ஒவ்வொரு நாளும் வெளிச்சம், காற்று, தர, வானம், சூரியன், நிலா, மிருகம், ஆம்பளை எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆம்பளைக்கு ஒத்தாசையா பொம்பளையும் படைச்சிட்டு ஆம்பளைக்கு பேரு ஆதாமுன்னும் பொம்பளைக்கு பேரு ஏவாள்னு வச்சு மிருகங்கள் மாதிரியே பிறந்த மேனியா ஒரு தோட்டத்தில் வாழ வைக்கிறாரு. கூடவே அந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஆப்பிள் மரத்துல இருந்து மட்டும் பழத்தை பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். ஆனால் சாத்தானோட பேச்சை கேட்டு 2 பேரும் ஆப்பிளை சாப்பிட உடனே ஏவாள், ஐயோ ஆதாமுக்கு முன்னாடி அம்மனமாக இருக்கோமே அப்படின்னு கூச்சப்பட்டு புல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இதை பார்த்த கடவுள், மாலை அவ்வளோ சொல்லியும் பேச்சை கேட்காம ஆப்பிளை சாப்பிட்ருக்கீங்கன்னு கோபப்பட்டு 2 பேரையும் சபிச்சு அந்த தோட்டத்தை விட்டே தாட்டி விட்டார்னு அந்த புக்கில் போட்டிருக்கோம். ஆனால் கதை இன்னும் முடியல. அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை மட்டும் கடவுள் ஒரு தனி உலகமாக்கி அங்கே மனுஷங்களை உருவாக்கி இந்த உலகத்தை மாதிரியே எல்லா வசதியும் வளர்ச்சியும் கொடுத்தாராம், ட்ரெஸ்ஸை தவிர. தான் இஷ்டப்படி இந்த உலகத்தை அம்மனமாகவே உருவாக்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தவர் இத்தனாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக மறுபடியும் கண்முழிக்கிறார். எப்படி ஒரு ஆப்பிள் தின்னு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு போனாங்களோ அதே மாதிரி அங்கிருந்து திரும்ப வர்றதுக்கு ஒரு ஆப்பிளை உருவாக்கி அதை ஆதாம் உலகத்தை நோக்கி விட்டெறிஞ்சாராம். அந்த ஆப்பிள் இப்போ பூமியை நோக்கி பறந்து போகுது. தமிழகத்தில் மேலும் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம். இதுங்கெல்லாம் அவங்க அப்பன் தொழில் பண்ணிட்டு இருந்தாலே எங்கேயோ வந்திருக்குங்க. டாக்டர் அவரை மயிர வரணும். ஹே, யார் ஃபோன் பண்ணா? கம்பெனி கல்றா பாய். ஓ, உன்கிட்ட ஃபோன் எடுத்து செத்துருவேன். பெரிய போலி ஒரு படடி. டே பாய், சக்கில் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சிட்றா. நானே ஒரு டென்ஷனில் இருக்கிறேன் பாய். விருப்பண்டே தான் படுறான். என்னமோ பண்ணுற, சரி படி வாங்க போகிற பாரு. உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. அப்படி அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் லாங்கர் சாண்ட்ரோம் ஒரு 18+ குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல ஒரு பொண்ணு போடுங்க. அந்த பொண்ணு டே பாய், அதே குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஆட் பண்ணிட்டு பொண்ணை ஆட் பண்ணி அவங்க என்ன பண்ணி டேய் எதுவும் பிரச்சனை என்ன? பிரச்சனையா? ஏன் கேட்குறேன்? இல்லை, ஒரு வாரமாக ஒரு மாதிரியா இருக்கியா, அதான். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, ஸ்டில் தான், ஒன்றும் இல்லை.
பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சட்டப்படி தம்பி. இன்கேஸ் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணானா குறைஞ்சபட்சம் எதனா பிரச்சனைனா சொல்கிறா, அத்திமேல் இன்ஸ்பெக்டர் தான் பார்த்துக்கலாம். உன் இன்ஸ்பெக்டர் அத்திமேலா? எதுக்குடா இப்படி ஷாக் ஆகுற? நான் ஏன் ஷாக்காக வரேன்? சில் தாண்டா, நீ தூங்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பிரச்சனைலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஆயிருமா பாய்? என்னடா பிரச்சனை போகுது? வம்சிங்க உட்கார. அப்படியா? இல்லைடா, 7 ஃபோன் சர்வீஸ் கடை வச்சுருந்தாலே நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போய் லாக்கப்பில் மர்டர் பண்ணிடுறாங்க. இது வேறு சூசைட் கேஸு. சூசைடா? என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலடா, சொல்கிறத கேளு. போன மாதம் நீ ஊருக்கு போயிருந்தல? ஆமாம். அப்போ ஸ்வேதா வந்திருந்தா. ஸ்வேதாவா? மரியும் ஃப்ரெண்ட்ஸரா? ஆ ஆ கேஷுவலாக தான் வந்திருந்தா. மேட்ரு பண்ணிட்டோம். ஆ அவள் தான் வீடியோ எடுக்க சொன்னான். எனக்கு ஆரம்பத்தில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பையன். ஆனால் அப்புறமா பார்த்தா ஒருத்த செம்மையாக இருந்துச்சு. இந்த மேஸ்கில் நர்ஜுன்பாங்கல்ல, யார்கிட்டையாவது காமிச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. நான் பண்ண ஒரே தப்பு அந்த ஜேம்ஸ் டைலட் இந்த வீடியோ அனுப்பிச்சது தான். இந்த புண்டை அந்த வீடியோவை அவளுக்கு அனுப்பி மிரட்டி படுக்க விட்டுறான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பான், இந்த மாதிரி தான் தேவை தானே பண்ணுவான்னு தெரியும். இருறா, நான் அமைதியாடுறா, நானே சொல்கிறேன்னு சொன்னேன். கேட்கல. இவ எனக்கு கால் பண்ணி எங்கள் அப்பா அம்மா உசுரே விட்டுருவாங்கடா, பானை போச்சு மயிறு போச்சுன்னு ஏன்ட்ட வந்து ஒப்பாரிச்சுட்டு இருக்கிறா. ஏன்டா நானும் தானே அந்த வீடியோவில் இருக்கிறேன், அதுக்கு நானும் அவன் கூட போய் படுக்க முடியும்? சரி, என் கூட கேஷுவலாக தானே இருந்த, அதே மாதிரி அவங்க கூட போய் கேஷுவலாக இருந்துட்டோன்னு சொன்னேன். புண்டை தொங்கிட்டா. ஓத்தா, செத்தே போயிட்டாளா? ம். அப்புறம் இங்கே வந்து உட்காந்துட்டு டே அவள் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கிறா. சேஃப் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அந்த வீடியோவில் கூட அவ்வளோவா தெரிய மாட்டேன் நான், மாட்டினாலும் வேறு வெளியே தெரியாது. சரி, இப்போ என்ன பிரச்சனை? பயமாக இருக்குடா காமாச்சு. பயமாக இருக்கா? ஏன் நீ எந்த வீடியோ காமி சரண்டறியா? ஆயிரு இதை பார், என்கிட்ட வளர்ன மாதிரி யார்கிட்டையும் வளர வைக்காத. முதல்ல அந்த ஜேம்ஸ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சா அவனை ஆஃப் பண்ணுற வழியை பாரு. பெட்ரு நீ வீடு காலி பண்ணிக்கோ, உன் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன், புரியுதில்ல? டேய் என்ன இல்லைடா, பேசாம பாடுறா டேய். இவன் பண்ண வேலைக்கு நம்மளையும் சட்டி இல்லாமல் உட்காரச்சுறான் போல இருக்கு. அப்பா பெருமாளே, ராத்திரி அவனை எங்கேயாச்சும் கடத்திருப்பா. டே பாய், எந்திரா சாப்பிட போகலாம். டீ சொல்லிட்டேன் வந்துடும். அப்புறம் எந்திரி சாரி சூம்பிச்சு என்ன பிடிச்சி கத்தக்கூடாது சொல்லிட்டேன். காலிலேருந்து ஃபோன் அடிக்குதோ களி, அதையாச்சும் எடுக்கிறானா பாரு. டேய் எந்திரியாண்டா. சார் நான் ஒன்றும் பண்ணல சார், அவள் தான் வீடியோ எடுக்க சொன்னான். சேச்சா சொல்லுடி. ம் சொல்லுவா. டேய் மணி 11 ஆச்சு, எந்திர்றா. செகண்ட் ரவுண்டு. டேய் பசிக்குதுடா. நீ என்ன கருப்பது இப்படி இருக்க? ஏன் ட்ரெஸ் எங்க? என்னடா ட்ரெஸ்ஸு? அங்க இருந்த ட்ரெஸ் ட்ரெஸ்லாம் எங்கடா? என்னடா உளர்ற? பேண்ட்டு சட்டை
என்ன காணோன்னு சொன்னாதான் தெரியும். ஏ தள்ளுற தாய்லி. டேய் போன மாதிரி போய் சுற்றிட்டு வெளில போகாதடா. யாருன்னா பார்த்தா என்னடா நினைப்பாங்க. டேய் டேய் காமாச்சி, இந்த பிராங்கு புண்டையெல்லாம் பண்ணிருக்காதடா. சை இவன் ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறான்? ஒருவேளை மாட்டிக்கோன்னு நடிக்கிறானோ? இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ? என்னடா இங்கே எதுவும் இல்லை. டேய் என்ன என்னடா ஊரே அம்மனை குண்டியா இருக்கு. அம்மனை குண்டியா? என்னடா வளர்ற? நான் வளர்றேன். அவளை பாடுறா. என்னடா பண்ணிருக்கா அவ? டேய் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற. ப்ரைவேசி என்னன்னு தெரியாது. வச்சு கொடுத்துட்டு இருக்கா அவ. பின்ன ரூம் போட்டால் கொடுக்க முடியும்? ரூம்ல தான் ஏய் அவ பண்றது உனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்க்கறது பிரச்சனை தெரியுது உனக்கு. டேய் நீ பார்க்குறன்ற அதெல்லாம் ஒரு ரூம் போட்டு கொடுப்பாளா? அவளுக்கு எங்கே சௌரியமாக இருக்கோ அங்கே தான் கொடுப்பா. அவ சௌகரியத்து கொடுப்பாளா? ஏன்டா பேச மாட்டேன்? நேற்று வரைக்கும் அந்த ஆண்டி ஜாக்கெட்டோட வழியாக கிளிய வச்சு பார்த்துருந்த நாய் அந்த ஆண்டிகிட்டே போய் ஆண்டி ஷால் போட்டுக்கோங்க ஆண்டி, பசங்களாம் பார்ப்பாங்க, கண்ணு சரியில்லை குஞ்சு சரியில்லைன்னு பேசிட்டு ஒரு நாள் ஏன் சேலத்தை அவுத்து போட்டு புண்டை புத்த மாதிரி பேசிட்டு இருக்கியா? என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ சொல்கிற? நான் சம்மந்தமே எல்லாம் பேசுறேன்னா நீங்கள் தான்டா காலன் சம்மந்த புண்டி எல்லாம் பண்ணிருக்கீங்க. என்ன வர பொட்டை மாதிரி நிற்க வச்சுட்டு. டேய் காமாச்சி, இப்படியே ஒன்றும் போடாமல் தெரிய முடியாதுடா. ஒன்றும் போடாமண்ணா? ட்ரெஸ்ஸுடா ட்ரெஸ். ஏய் ஒன்றும் தெரியாத முடிஞ்சு வச்சுக்கார எரிச்ச மயிராவது. டேய் தாய்லி, காலிலேருந்து நீ என்ன பண்ணுறனா புருளானா புருளான்னு தானே சொல்ல முடியும். ம் சரி. பருத்தி செடி தெரியுமா உனக்கு? தெரியும். பஞ்சு தெரியுமா? தெரியும். நூல் தெரியும். ட்ரெஸ்ஸு தெரியாது. நூல் வரைக்கும் தெரியுது, ட்ரெஸ் தெரியுது உனக்கு வெண்ண சத்தியமாக தெரியலடா. டேய் தெரிஞ்சாதான்டா ரியாக்ட் பண்ண முடியும். டேய் அங்கிட்டு வழி இல்லடா. நான் டீ டேய் எப்படிரா இப்படியே போனால் மானம் போகாது. டேய் இவ்வளோ சொல்லியும் உனக்கு மூளை கொண்டிக்கும் பீமாண்டிக்கும் தானே போகுது. இதுக்கும் மானத்துக்கு என்னடா சம்மந்தம்? உங்கள் அப்பன் தாத்தாலாம் இப்படியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? டேய் என் தாத்தா வேட்டி கேட்டில் அவங்க தாத்தா ஜாக்கெட் போடல, நீங்கள் போட விடல, அது வேற. ஏய் நம்மளை விட விட்றா. பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு என்ன? பொண்ணுங்களுக்கு என்னவா? ஆல்ரெடி எல்லாத்தையும் பொத்திட்டு இருக்கும் போதே இந்தியாவில் 49 பொண்ணுங்களை 1 மணி நேரத்துக்கு ரேப் பண்ணுறாங்க. இப்படியே போச்சுன்னா அரை வரல மொத்தமாக முடிஞ்சிடும். அடுத்த அவருக்கு ஒன்றும் இருக்காது. உன்ன மாதிரி மூடிட்டு போகலன்னா ரேப் பண்ணுவாங்க. சரி அப்போ கழுத்து வரைக்கும் மூடிட்டு போனால் ரேப் பண்ண மாட்டாங்க அதானே? அப்போ இல்லைடா. சரி இப்போ முன்னாடியே ஒரு பொண்ணு அம்மனமாக வருது, உனக்கு ஓக்கணும்னு தோணாது? டேய் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எப்படா ஓக்கணும்னு தோணும்? முதல்ல எனக்கு பிடிக்கணும், அவளுக்கு பிடிக்கணும், அவள் ஓகே சொல்லணும், அவளுக்கும் மூடு வரணும். அவளுக்கு எதுக்கிட்ட மூடு வரணும்? அப்போ ஏன்டா ஓகே சொல்லணும்? ஆம்பளை மாதிரி பேசுகிற பொட்டதா இல்லை. தேச்சிப்பே அவன் பொண்டாட்டி இவன் பார்ப்பானா, இவன் பொண்டாட்டி அவன் பார்ப்பானா, நடுரோட்டில் பால் கொடுப்பாங்களாம். ஆனால் அதை நான் மட்டும் பார்க்கக்கூடாது. 2023 இருக்கோண்டா காமாச்சி. இப்போவே ஃபெமினிசம், ஃப்ரீ நிப்பிள், நார்மலைஸ் நியூட்டின்னு கண்ட புண்டையை பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு துப்பட்டா போட கதிகளை போராட்ட புண்டை இருக்கு தெரியுமாடா? இப்படியே போச்சுன்னா நம்ம தலை மேலே இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க. அப்புறம் வந்து பாத்திரம் விளக்கிட்டு புள்ள பொறுத்தா குண்டிகள் விட்டுருப்பியா நீ? குழந்தை பிறந்தா இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும். டே அதை நீ கழுவ கூடாதரா, அவ கழுவணும். அதுவும் நீ கழுவவே கூடாதரா. டேய் கையறமா பூநூல் மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். எவன்டா அது? எடுத்தான் தொலையாண்டா. டே இந்த ஜேம்ஸ் தான் என்ன கால் பண்ணிட்டே இருக்கிறான். என்னையும் கோத்துலான்னு பார்க்க போகிற நாய். இந்த புண்டையால் தான்டா எல்லா பிரச்சனையுமே. இவனால தான் அவன் செத்தா. அவன் செத்தா இல்ல, ஸ்வேதா செத்தா இல்ல. ஏன் செத்தா? மானம் போச்சு தானே செத்தா. எத்தனை பொண்ணுங்க சூசைட் பண்ணிக்கிறாளுங்க. எல்லாம் எதனால? உடம்பு ஊரே பார்த்துட்டு இருந்தானே. மானம் தான் உடம்பு, உடம்பு தான் மானம். அப்படி சொல்லி தான் வளர்த்துருக்கோம், அப்படி தான் பழகிருக்காளுங்க. 2000 வருஷம் லெகசிடா பாய். ஒரு நைட்டில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. உசுருக்கு மேலடா காமாச்சு. ஸ்வேதா செத்துட்டாளா? செத்துட்டாளாவா? நைட்டு தானடா கதை கதையாக சொன்னேன். டேய் அவள் சொல்லி தான்டா நேற்று உனக்கு என்ன பிரச்சனைனே கேட்டது. நீ ஃபோனே எடுக்கல, நான் வேணா கூப்பிட்டா. நேற்று நைட் லைன்லேருந்து நீ வளர்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தா. அவ சொல்லி கேட்டியா? அவ எப்படிடா கேட்ட? அவதான் ஊரே அம்மனை முடியாது. நீ பார்க்குறன்றக்காக தான் ரூம் போட்டு
புரிய முடியாதா? அந்த மாதிரி மூடிட்டு போகலன்னா ப்ரே பண்ணுவாங்களா? ஒரு துப்பட்டை போடுறதுக்குள்ள போராட்டம் பண்ணிருக்கீங்களா? இப்படியே போனா மானம் போகாது. மானம் தான் உடம்பு, உடம்பு தான் மானம். இதுக்கு மானத்துக்குண்டா சொன்னோம். இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் செத்துருவேன் ராம். அப்போ அவ சாவல? அவள் எதுக்குடா சாகணும்? ஆமாம், நான் சாகலை. ஆப்பிள் அங்கே போனது, அதை சாப்பிட்டு இங்கே வந்தது எல்லாம் எனக்காகத்தான். நான் எதுக்கு பயப்படணும்? ஆக்சுவலாக கோபம் தான் பட்டிருக்கணும். இந்த துணி மட்டும் இல்லைனா இவங்கள மாதிரி நம்மளும் உடம்பு வெறும் சதையும் தோளுமாக தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். கற்பு, மானம், மயிருன்னு நான் சாக வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. நம்ம துணி போட ஆரம்பித்தது நாகரிகம் தான். ஆனால் அதுக்காக உடம்பை வச்சு எவனாச்சும் உன்னை மிரட்டினா மானம் போயிடும்னு சொன்னால் பயப்படாத, கோவப்படு. டெபாடு. சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்து புகைப்படம் வெளியானதால் சேலத்தில் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் வினுப்பிரியாவின் உடலை வாங்க பெற்றோர் மறுத்துவிட்டனர். A teenage girl from Guwahati allegedly ended her life after her notorious boyfriend allegedly circulated her private photos on social media platforms. କରିଥିଲା ପୁରୁଷ ବନ୍ଧୁ ଅଭିଯୁକ୍ତମାନେ ଯୁବତୀଙ୍କୁ ବ୍ଲାକମେଲିଂ କରିବା ସହ ଶାରୀରିକ ସମ୍ପର୍କ ରଖିବାକୁ ବାଧ୍ୟ କରୁଥିଲେ. The story of a 21-year-old college student who committed suicide in Tamil Nadu after a nude image of her was posted on Facebook. You always want women to cover their breast, their cleavage, their hip and whatever they have on their body. But if you do so, things like this will happen. As you can see, have a look at all these men. They have lust in their eyes. They haven't seen a woman naked. So they are really curious. For them, we are like a sugar candy. So they can just taste us. So please make sure that you teach your son that women are not sex objects and you need to respect them. Don't protect women. Teach them how to behave.